வழக்கு சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்தினுள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும். 63 சிலைகள் வைக்க முடியாத சிறிய சிவாலயங்களில் நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தரின் உருவச் சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இந்த நால்வரையும் சைவ சமய குரவர் என்று அழைக்கின்றனர். சரி, இப்போது 63 நாயன்மார்களின் பெயர்களையும் அவர்கள் வரலாற்றையும் நாம் காண்போம். நீங்கள் நல்ல முறையில் ஆண்டவனை தரிசித்து அருள் பெற்று திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஆலய நிர்வாகத்தினர் மிகச் சிறப்பான விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மனைவியை போல் விடுத்து உலகத்தில் கூடி சிவபெருமான் அவரால் இறந்திருக்கிறார். சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை நம்பிக்கையுடன் அளித்தார். இறையாண்மை மாறனாயினார் கருணிகள் சிவனடியாராக வந்த தன் வீட்டில் உழவு பிறகாக சிவனடியாருக்கு உழவு தந்தவர். கைப்பொருள் நாயனார் தன்னுடைய பகைவன் உடல் உறுதியாக வேணும் போது தன்னை சொல்ல முயன்றார். சாகும் தருவாயில் பகைவனின் உயிரை காப்பாற்றினார். சிவபக்தர்களை வணங்காத சுந்தர நாயனாரை அடித்து ஊற்றியவர் திருத்தப்பட்ட பாட காரணமாக விளக்கியவர் அவர்நீதி நாயனார். சிவனடியாராக வந்த சிவன் கோபமும் குறைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர். எரிபக்தர் நாயனார் சிவபக்தனின் பூஜைக்குரிய பூவை இருந்த மன்னனின் யானையை கொன்றவர். தவறு செய்ததாக எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை ஏராளிநாதர் நாயனார் உணர்ந்த பகைவனை கட்டி திருநீரில் உயிர்களை அழித்து பகைவனை கொள்ளாமல் ஆண் உயிர் சேர்ந்தவர். கண்ணப்பர நாயனார் பக்தியில் புகழுக்காக பாதசத்தை இறைவனுக்கு படைத்தவர். புத்துரிய கலைய நாயனார் சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயறு கட்டி இழுத்தவர். வறுமையில் வாடினாலும் மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவு வாங்காமல் சிவபூஜைக்காக தூபம் ஏற்றியவர். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் மூலமாக அனைவரது நடமாட்டமும் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் ஆங்காங்கே விநியோகம் செய்யப்பட்டு வரும் குளிர்பானங்கள், உணவுகள் ஆகியவற்றை பெறும்போது ஒருவரின் ஒருவராக வரிசையாக நின்று அந்த உணவை, குடிநீர் மற்றும் குளிர்பானங்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மான கஞ்சரார் நாயனார் தன் மகளுக்கு கல்யாணம் என்றாலும் சிவனடியார் கேட்டதினால் மகளின் அழகிய கூந்தலையே வெட்டியவர். அறிவாட்டாயர் நாயனார் சிவ பூஜைக்குரிய